பழிவாங்கிற குணம் இஸ்லாத்தில் இல்லை. விருகத்திட்டே இல்லை. பேஸ்புக் வீரர்கள் எங்கிருந்து வாரங்கள் யாருட மானம் அந்தஸ்து கண்ணியம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நாள்ல வச்சுதான் சொன்னாங்க, அடுத்தவனுடைய மானம், அடுத்தவனுடைய ரத்தம், அடுத்தவனுடைய உடம்பு இது ஹரமை விட கபத்துல்லாவை விட. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல நன்மைகளை செய்யும் வாய்ப்புகளை தருகிறான். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய நன்மை பாக்கியம் அது கிடைத்தது. அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியம், அரஃபாவுடைய நோன்பு, சுப்ஹானல்லாஹ், ஆஷுராவுடைய நோன்பு, இப்படியாக நன்மைகள் பலது செய்கிறோம். அந்த நன்மைகளோடு தன்மைகளையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய தன்மைகள் அதை வைத்துத்தான் அவருக்கு பெயரே சூட்டப்பட்டிருக்கிறது. பண்பானவர், பண்பாடுள்ளவர், ஒழுக்கமுள்ளவர். கண்ணியமானவர்களே, இதைத்தான் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறோம். சலாமத், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சலாம், தொழுது முடிந்தாலும் அடுத்தவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுதான் சொல்லுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வலது பக்கம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இடது பக்கம் இல்லை. கலிமா சொல்லல்ல, மூமினை பார்த்து சலாம் சொல்லுகிறோம். சகோதரர்களே, ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான செய்தியும் தன்மையும், என்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருப்புக்கு என்ன தன்மை இருந்ததோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுடைய விடயத்திலே தன்மையோடு வாழ்வார். குல்னா யா நார், நெருப்பென்றால் இருக்கக்கூடியது, நெருப்பென்றால் ஆபத்தானது. ஆனால் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு சலாமாக மாறியது. நெருப்புக்குள் என்ன தன்மை இருந்ததோ அத்துணையும் அடங்கி போய்விட்டது. இது போன்றுதான் மண்ணால் படைக்கப்பட்டவனிடத்திலே என்ன தன்மை இருந்தாலும் அவை அனைத்தும் அடங்கி ஒரு முஸ்லிமிடம் வெளியாக வேண்டிய தன்மைகள் வெளியாக வேண்டும். கண்ணியமானவர்களே, இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நானா நீயா என்றது இல்ல, சலாம் இல்லை. பணக்காரருக்கும் சலாம் தான், ஏழைக்கும் சலாம் தான். கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுவார்கள். ஏழைகளுடைய கரங்களை பிடித்தும் முசாஃபா செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விஐபி லிஸ்டிலிருந்து வெளியே வந்தார்கள். இன்று பிரச்சனையே நானா நீயா என்பதில் தான் ஆரம்பம். சுவர்க்கத்திலும் இதே பிரச்சனை தான். முதலாவது ஷைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையிலே நானா நீயா. இஸ்லாம் சொல்வதில்லை, சமத்துவம். நாங்கள் எல்லோரும் சமமானவர்கள், எனக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்ற நிலையோடு பழகும் பொழுது வீட்டிலும் தான், நாட்டிலும் தான், கடையிலும் தான், எங்கும் ஒரு அமைதி பேணப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தான் மதீனாவில் இறங்கியதன் பின்னால் முதலாவது சொன்னார்கள். சலாம், அப்ஷு சலாம். சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பேச வைக்கும் பொழுது முதல் வார்த்தை சலாமை சொல்லுங்கள் மலக்குமார்களை பார்த்து. அல்லாஹ்வும் சலாம் சொல்லுகிறான். சகோதரர்களே, அந்த சலாம் வீட்டுக்குள்ளே இல்லை என்றால், சலாம் பேணப்படாவிட்டால் தாய் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் மத்தியிலே சலாமத் இருக்காது. இறந்து போன கபுராளிகளுக்கே சலாம் இருக்கிறது. நடமாடுவர்களோடு சலாம் சொல்லி பழகுகிறோமானா? மையவாடியில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தார கௌமி முஃமினீன், மூமின்களே உங்களுக்கு சலாம் என்று சொல்லலாம். ஒரு தந்தை சொல்லுகின்றார், மகன் எனக்கு சலாம் சொல்லி 16 வருடங்கள் தந்தையிற்கு ஒரு சலாம் கிடைக்கல. தந்தையின் கபரடிக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபி, எனது தந்தையே உங்களுக்கு சலாம் என்பதாக, யா உம்மி எனது தாயே என்பதாக பிரத்யேகமாக மண்ணறையில் உறங்கும் அந்த தாய்க்கு, அந்த கபராளிகளுக்கு சலாம் சொல்ல தந்திருக்க அனுமதி. வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சலாம் இருக்கிறதா? சலாம் அதிலே நன்மையும் இருக்கிறது, தன்மையும் இருக்கிறது. நாங்க பெரியவங்க அல்ல, சாதாரணமானவங்க.
நாங்க யாரும் தங்கத்துண்டால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு துளி இந்திரியத்தால் படைக்கப்பட்டவர்கள். எமது ஆரம்பம் இதுதான். எமக்கு என்ன பெருமை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். இஹ்ராம் எப்படி எல்லோருக்கும் வெள்ளையாடையோ, நோன்பு சஹருடைய நேரம் எல்லா மூமின்களுக்கும் ஒன்றேதானோ, தொழுகையில் அத்துணை கடமைகளும் 4, 2, மக்ரிப் 3 இப்படியாக ரகாத்துகள் இருக்கிறதோ, இதே போன்றுதான் வாழ்க்கையில் பண்பாட்டிலும் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெளிப்படுத்தினார்கள். அங்குதான் பிரச்சனை இல்லாம போகும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் எங்கட குடும்பம் குடிக்கிற தண்ணீர் இருக்குது, இதுல யாரும் கைப்பட்டில்லை, அந்த தண்ணீரை நீங்க குடிங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, எல்லா தோழர்களும் எந்த தண்ணீரில் கைவிட்டு அள்ளி குடிப்பார்களோ அதே தண்ணீரில் தான் நானும் கைவிட்டு குடிப்பேன். சகோதரர்களே, உட்கார்ந்திருக்கும் சப்பு சொல்கிறது நாங்கள் சமமானவர்கள். அனாதை இருக்கலாம் பக்கத்திலே, ஏழை இருக்கலாம் பக்கத்திலே, பணக்காரர் இருக்கலாம் பக்கத்திலே, படித்தவர் இருக்கலாம் பக்கத்திலே, சகோதரர்களே பாமரர் இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு இடம் சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் சமமானவர்கள். சவவ் ஜமீஆ, மன்னரை சொல்லுகிறது. ஹலீஃபா, புர்ஜ் ஹலீஃபா கிளாக், அந்த பெரும் தவற கட்டினவருடைய ஜனாசாவும் துபாயில, சுப்ஹானல்லாஹ், அடுத்த பாதைகளை கூட்டி சுத்தம் செய்தவருடைய கபரும் சமமாக இருக்கிறது. 160 தட்டுக்கு மேலிருந்த அந்த உலக சாதனை படைத்த அந்த கோபுரம், அந்த புரூஜ், அந்த டவர் கபூர்ல விளங்காது. கபூர்ல எல்லா பக்கமும் மண்குழிதான். படைக்கப்பட்டது இந்திரிய துளியில். அன்புக்குரியவர்களே, புதைக்கப்படுவது தங்க பெட்டியிலே அல்ல, மண்குழியில். என்ன பெருமை! எதை கொண்டு போக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. சலாமுக்குரிய கருத்து இந்த தன்மையில தான் வெளியாகும். அன்புக்குரியவர்களே, ஒரு கிராமப்புறத்து அரபி என்ன கண்டா நடுங்கணும், என்ன கண்டா பயப்படணும். நான் யாரு? என் வாகனம் என்ன? என் வாழ்க்கை என்ன? இது ஃபிரௌன் அளந்த அளவுகோல் சகோதரர்களே. இந்த அளவுகோல நபிமார்கள் பாவிக்கல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாவிக்கல்ல. ஃபிரௌனுக்கு ஏழைகள் பிடிக்காது, அபூஜஹலுக்கு ஏழைகள் பிடிக்காது, உத்பாவுக்கு ஏழைகள் பிடிக்காது. எங்களை மாதிரி அல்ல. ஒவ்வொரு கிழமையும் குர்பானி கொடுக்கிறவங்க தான் அபூ சுஃபியான் எல்லாம் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால. அபூஜஹல் எல்லாம் 2 ஒட்டகம் இருப்பாங்க ஒரு கிழமைக்கு. சிலவங்க அரஃபா நாள்கள்ல எல்லாம் ஆயிரக்கணக்கில் ஒட்டகம் இருப்பாங்க. ஆனா கண்ணியமானவர்களே, அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுத் வலா தஆமில் மிஸ்கீன். அனாத பசிக்கு உதுஹியா பார்சல் ஒன்று கேட்கிறார். அபூஜஹல் என்ன செஞ்சான் தெரியுமா? தடியை எடுத்து அடிச்சு விரட்டினான். கேட்க கூடாது. சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழைகள் என்றால் ஒதுக்கப்படுவது உண்மையிலே அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பல்ல. ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏழை சஹாபி, அடிமை போன்றவர் வீட்டுக்கு வருகின்றார்கள் தேடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. எங்களை தேடி வரார் ஒரு முசாஃபிர், ஒரு பிச்சைக்காரர், என்ன செய்வோம்? வந்துட்டு போனாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகல, பின்னால தேடி போனாங்க. அனாதை பிடிக்காது. அபூ சுஃபியானுக்கு இஸ்லாத்துக்கு முன்னால், அபூஜஹலுக்கு, உக்பாவுக்கு, ஃபிரௌனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதையின் அழுகைக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ பேரை கூப்பிட்டு பேசுகின்றார்கள். ஒரு ஈத்தங்கனி மரத்தை கேட்கின்றார் அந்த அனாதை குழந்தை, அவருக்கு கொடுக்க வேண்டும். கடைசியாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். சகோதரர்களே, சிறியவர்களோடு பாசம் காட்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பாட்டில் உள்ளது. ஏழைக்கு உதவுவதும் பண்பாட்டில் உள்ளது.
ஏழைய மறக்கலாம். கல்யாண வீட்டுல ஒருத்தர் சொல்றார் 10 வருடம் இருக்கும் ஒரு உதுஹியா பார்சல் வந்து எங்க வீட்டுக்குன்னு சொல்றார். ஏழை தெரிபடுறது இல்லை. குறைஷிகள் இருந்து முக்கியமான லிஸ்ட் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுமுக்கு முன்னால சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்களோட சேர்ந்து இருக்க தயார். இந்த ஏழைகள் ஒதுக்கணும், இந்த அஜமிகள் ஒதுக்கணும், பக்கத்துல வரக்கூடாது. அல்லாஹ் சொன்னா, விரட்ட வானம், அவங்க எல்லாம் என்னோட சேர்ந்தவங்க. தன்மை வாழும் சகோதரர்களே, இதுதான் சலாம் சொல்லும். அந்த அனாதை குழந்தையின் அழுகைக்காக வேண்டி அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா மதீனால தரமான மார்க்கெட்ல முதல் கேள்வி, அபூ தஹ்தா தோட்டத்தை தங்கனி இருக்குதான் தான். அந்த முழு தோட்டத்தையும் கொடுத்தார்கள் அந்த அனாதை பிள்ளைகள் சிரிப்புக்காக வேண்டி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் இப்படித்தான். வாங்கி கொடுத்தாங்க அந்த தோட்டத்தை முழுமையாக அந்த நபரிடத்திலே கொடுத்து, கேட்டவரிடத்திலே கொடுத்து, ஒரே ஒரு மரத்தை எடுத்து கொடுக்கின்றார்கள் அந்த அனாதைக்காக வேண்டி. அவருக்கு விருப்பமான அந்த மரம் அல்லது அவருடைய மதிலை கட்ட வேண்டிய அந்த மரம். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களை வாங்கி கொடுத்ததன் பின்னால் அந்த அனாதை சிரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க கஃபன் இல்லாம. கண்ணீர் வருகுதா? பெருநாள் உடுப்பு எங்கட பிள்ளைக்கு சரி, மௌத்தா போன மையத்து சின்ன பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான குண்டு மழை பொழியப்படுகிறது. கல் நெஞ்சம் பிடிச்சவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இரக்கம் இருக்காது, அன்பு வராது, மஹப்பத் வராது, உள்ள முருகுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வேலைப்பளு உள்ளாங்க. ஒரு அனாதை குழந்தையின் அழுகைக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய முழு வேலைகளையும் நிறுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபிஅலில் கைராத், யல்ல நல்லது செய்யத்தாய் தௌஃபீக் செய்வாயாக. வஹுப்பல் மசாகீன், ஏழை எளியவர்களோட இந்த உள்ளம் சேர்ந்திருக்கும், அதுல மஹப்பத் இருக்கும். இல்ஜிபிதாஜின் ரலியல்லாஹு தஆலா சஹாபி மவுத். இன்னைக்கு பணம் பார்த்து பழகினோம், கடைசிக்கு மையத்தூட்டுக்கும் பணத்தை வச்சுத்தான் க்ரௌட் சேரும். மையத்தை தூக்குறதுக்கு இன்னைக்கு மிச்சம் இடங்கள் ஆள் இல்லாம போறது பணம் செய்த கோளாறு. பணம் தவறல்ல, பணத்தை பாவிக்கிறவங்க பணத்துக்காக வேண்டி மட்டுமாகினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யாரும் பார்க்காத, யாரிடத்திலும் எந்த தரமும் இல்லாத, அந்தஸ்தும் இல்லாத அந்த சஹாபியுடைய ஜனாசாவை தன் கரத்தால் சுமந்து கொண்டு மையவாடியை நோக்கி நடக்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த மிஸ்கீன் மனிதன் எனக்கு விருப்பமானவர், நீயும் இவரை நேசிப்பாயாக சொல்லிக் கொண்டு போனான். சலாம்ட கருத்து இப்படித்தான் வரும். ஒவ்வொரு அந்தஸ்து உங்களை மதிக்கிறது இல்லைன்னு இல்லை, கை நீளுது இல்லை, சகனுக்கு எடுபடுகிறது இல்லை, வலிமாக்கு கூப்பிட்டு படுகிறது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் கருத்து என்ன சகோதரர்களே? அஸ்ஸலாமு அலைக்கும் உடைய அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாஃபா செய்றாங்க. செய்யும் பொழுது கை கடினமாக இருக்கிறது. கேட்டாங்க, ஜாபிர், இது ஏன் என்ன கை இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்பவன். யா ரசூலல்லாஹ், செருப்பு தைக்கும் தொழில் செய்பவன் என்று சொன்னால் அந்த கையை என்ன செய்வோம்? எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாதணிகள் இந்த கரத்திலே வைத்து தேய்த்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சொன்னதுதான் தாமதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரத்தை இழுத்தபடியே கண்ணோடு முட்டிக்கொண்டு சொன்னார்கள், ஜாபிர், இதே கரங்களோடு நீங்கள் சொர்க்கத்திலும் நடமாடுவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தன்மை வந்தா பிரச்சனைக்குமா? வரல, நானா தம்பிய ஒரே சகன்ல சேர்க்கிறது கஷ்டம், கேதரிங்ல சேர்க்கிறது கஷ்டம், காணி பிரிக்கக்கூடிய சேர்க்கிறது கஷ்டம். மண்ணுக்கு பழகிட்டோம்னா மனிதனுக்கு பழகணும், தன்மைக்கு பழகணும். இதுதான் நன்மைக்கோட தன்மையும் வாரது என்று சொல்றது. அன்புக்குரியவர்களே, இந்த சலாம்ட தன்மைகள் ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, தன்னை அடுத்தவங்களோட வித்தியாசமாக பார்க்க யோசிக்கல. எப்பொழுதுமே தன்னை அவர்களில் ஒருவராகத்தான் பார்த்தார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய நாள்ல 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால வந்து சொன்னாங்க ரெண்டு பேரும், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க இருவரும் உங்களுக்காக வேண்டி நடக்கிறோம், நீங்கள் எங்களுடைய தேனையும் எடுத்து எங்களுக்கு பதிலாகவும் நீங்கள் ஒட்டகத்துக்கு மேலே பிரயாணித்து வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா அன்துமா அக்வா மின்னி அலல் மஷி, உங்களை ரெண்டு பேரையும் விட எனக்கு நடக்கக்கூடிய பலம் இருக்கிறது, நானும் நடப்பேன் உங்களோடு. நானும் மனிதன், நீங்களும் மனிதன், எனக்கும் உங்களுக்கும் மத்தியில சமத்துவம் இருக்கிறது. அதே நேரத்தில் கூலி எனக்கும் தேவை, உங்களை போன்று பலம் உங்களிடம் இருக்கலாம், நடந்து நானும் கூலியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நடக்கத் தொடங்கினார்கள். ஒட்டகத்துக்கு மேலே ஏறல. இந்த தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மையோடு இருக்கும் பொழுதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மையில, ஒரு முஸ்லிமுடைய பண்பாட்டில சகோதரர்களே, இந்த சமத்துவத்தோடு அடுத்தது இருக்கும் நிதானம். நிதானம் அல்லாஹ்ட பண்பு. அவசரப்பட்டோம், சமத்துவமும் இல்லை, எடுத்ததுக்கெல்லாம் நான் நீ, அடுத்தது வேகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான்ட பண்பு, அல் அஜ்ரத்து மினஷ் ஷைத்தான், எங்கேயோ போய் முட்டி விடுவோம். சகோதரர்களே, சலாம் சொல்லுது, எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நான் வாகனம் ஓட்டினாலும் சரி, வார்த்தையில் பேசினாலும் சரி, அவசரப்பட்டு எத்தனையோ தலாக், அவசரப்பட்டு எத்தனையோ திருமணம், தாய் தந்தையிடம் மனது முறியுது, திருமணம் நடக்குது. நோன்பு பொறுமைக்குரிய பயிற்சி, நிதானம். பசிச்சாலும் சாப்பிடலாம், ஆனா 3 மணித்தியால பிறை தாமதமானது போன நோன்பு பெருநாள்ல. எங்களோட பொறுமை எப்படி தெரிப்பட்டுச்சு. சுபஹானல்லாஹ். மீடியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடியாவுடைய விடயத்தில் தான் பொறுமையை, நிதானத்தை, உண்மைத்தன்மையை அடித்தளமாக வைத்து பேசினார்கள். அவசரப்பட்டு ஒரு மனிதனின் ஷைத்தானுக்கு தோற்றம், மனித தோற்றம் பெற்று அவன் வந்து சொன்ன செய்தியை கேட்டு காலித் பின் வலீதுடைய ஜமாத்தை அனுப்புகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜமாத்தை பனு முஸ்தலக்கை தாக்குவதற்கு. ஷைத்தான் வந்து சொன்னான், ஜகாத்தர மறுக்கிறாங்க, இந்த ஆயுதத்தோட நிக்கிறாங்க, அவங்க நின்றது வரவேற்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா கூட்டம் போகுது. போய் பார்த்து அதுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருந்தா அநியாயமாக பனு முஸ்தலிக் கோத்திரத்திலும் முஸ்லிமாக இருந்து, மூமினாக இருந்து முஸ்லிம் கையாலே அடி வாங்கி போயிருப்பான், அழிக்கப்பட்டிருக்கும். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், வார வார செய்தி எல்லாம் எங்கிருந்து வந்தான்னு பார்க்காம அதை வைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம். பேஸ்புக் வீரர்கள் எங்கிருந்து வாரங்கள், யாருட மானம், அந்தஸ்து, கண்ணியம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஒன்றுமில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நாள்ல வச்சுதான் சொன்னாங்க, அடுத்தவனுடைய மானம், அடுத்தவனுடைய இரத்தம், அடுத்தவனுடைய உடம்பு, இது ஹரமை விட, கபத்துல்லாவை விட. யோசித்து பாருங்க சகோதரர்களே, கபத்துல்லா இடம் என்ன, அந்தஸ்து என்ன? மக்காவை விட, அரஃபாவுடைய தினத்தை விட அல்லாஹ்விடத்திலே புனிதமானது. பெண்களுடைய மானம், மரியாதை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் பேஸ்புக்கு விசாரணை இல்லைன்னு, வேவ்ஸ் பறக்க விடுக்குது மானம், கண்ணியம். வந்த வேகத்துக்கு ஷேர் பண்றோம், வந்த வேகத்துக்கு தட்டி விடுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொந்த மகள் மோசமான ஒரு தவறு செய்த ஒரு மனிதர் சொன்ன பொழுது கூட அதை மறைத்து திருமணம் செய்து வையுங்கள். இன்னைக்கு நல்லவங்கள்ட்ட குறை தேடி வாழ பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்னண்டா, தீயவர் என்று சொன்னாலும் அவர்கிட்ட என்ன நலவிக்குதுன்னு பார்ப்பாங்க. மையத்தை கொண்டு வச்சா சொன்னாங்க தொழுவிக்க வேணாம், எல்லாரும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, ஏதாவது நலவு இருக்கிறதா, இவர் எவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சிக்கலாம், இவ்வளவு உம்ரா செஞ்சிக்கலாம், தட்டத்தான் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே,
தீமைக்குள்ளே நன்மை தேடும் பண்பு நிதானமான பண்பு, பண்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்த பண்பு. குறைய மறைக்கிறது, தவற மறைக்கிறது. இன்றைக்கு எல்லாமே லைவ், சிசிடிவி, பட்டா முடிஞ்சு தற்கொலைக்கு ஏறுறாங்க சிலவங்க. மானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால மானத்தை எழுத்துல வாங்குறது, மானத்தை வீடியோல வாங்குறது, மானத்தை வாயால வாங்குறது, இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான நிலையில் மௌத்து வந்தால் நாளை மறுமையின் நஷ்டவாதி. மட்டுமல்ல, எங்கட பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்கட மனைவி மக்கள் இருக்கிறார்கள். அந்த மானம் வாங்கப்படாமல் மௌத்து வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க ஒளிஞ்சாலும் எங்க மறைந்தாலும் மானம் வாங்கப்படும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எந்த செய்தி வந்தாலும் எங்களுக்கு என்னாண்டு விட வேண்டிய நாங்க, ஏண்ட கபர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஏண்ட மௌத் எப்படி வரப்போகுது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் எப்படி சகோதரர்கள் அடுத்தவர்கள் செய்திக்குள்ள போவோம்? போக முடியாது. இது ஒரு முஸ்லிம் பண்பல்ல. சலாத்தை பரப்புவரின் ஒரு முஸ்லிமுடைய ஒழுக்கம் இதுவல்ல. குறைய மறைக்கிறது, நிதானத்தை பேன்றது, எந்த செய்தியாலும் தட்டாம இருக்கிறது. அதுதான் 15 மணித்தியால பொறுமையிட பயிற்சி எடுத்தோம். இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு ஹஜ்ஜுடைய பயிற்சி எடுத்தோம். தொழுகையில தக்பீரை கட்டி அங்க இங்க பார்க்கிறது இல்லை. எல்லா பயிற்சியும் அடுத்தவனை பார்க்காமல் வாழ வேண்டும். வாழ்க்கையில சகோதரர்கள், நாங்க போற வேகத்துல சில இவங்களோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கண்ணியம் எல்லாமே மிரிப்பட்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுது, இஸ்லாம் விளங்கப்படுது. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார், செலவழிச்சு கொண்டு உம்ராக்கு போறார், கபத்துல்லா கண்டுட்டார், வேகமா போறாரு. ஒரு ஆப்பிரிக்கா மனிதண்ட கழுத்தை மிரிச்சு கொண்டு போறார், தலையை மிரிச்சு கொண்டு போறார். நீக்ரோன்னு வைத்துக் கொள்ளுங்கள், மிரிச்சு கொண்டு போறார். வைத்து ஹஜர் அஸ்வத் அப்படியே முத்தமிடுறார். என்ன சட்டம் தெரியுமா இஸ்லாத்துல? அவருக்கு ஹஜர் அஸ்வதை முத்தமிட்ட நன்மை கிடையாது, ஒரு மூமினை நோவித்த பாவம் எழுதப்படும். ஹஜர் அஸ்வத் கல்லுதான், மஸ்ஜித் தான், நிர்வாகம் தான், நல்ல வேலைதான். அடுத்தவங்களோட மானம், அடுத்தவங்களோட கண்ணியம், அடுத்தவங்களோட பாரம். சில நேரம் நாங்க போற வேகத்துல தாய் தந்தையிட மனதே உடைஞ்சு போகுது, உறவுகளோட மனதை உடைஞ்சு போகுது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல, வாழ்க்கையில, வார்த்தையில எல்லாத்திலையும் நிதானம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், வேகமா போறீங்களா நீங்க? இன்னக லன் தக்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்க போற வேகத்துல பூமியை கிழிக்கவும் முடியாது, மலையை முட்டவும் முடியாது. அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய பண்பாடுகளை பட்டியலிடும் பொழுது சுஜூத முதலாவது பேசல, நடைய பேசுறான். முதலாவது நடையில கூட நிதானம். வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. சுப்ஹானல்லாஹ். நட சரியானா வாழ்க்கை சரியான. சொல்ல தலை டிப்ரெஷன் கூடிச்சா ஆய்வுகள் சொல்லுது, காலை சரியாக தேய்ச்சி கழுவுங்க, தலையிலிக்கிற பாரம் இறங்கும். தலையிலிக்கிற கொழுப்பு இறங்குறதுக்கும் கால் சரியா கழுவிப்படணும், நட சரியாகணும். காருண்ட நடப்பில அல்ல நடை கோவப்படுகிறான். நடைப்பிழை, அபூஜகளுடைய நடைப்பிழை கால பெருமையாக்கினான். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 18 வயசு புள்ள நிதானம் இல்லையா? நடக்க தெரியாதா? வேகம் தெரியாதா? பைக்க கொடுத்தா சில வேளை மையத்து வந்து சேரும். ட்ரிப் போறாம ஓ லெவல், ஏ லெவல்ஸ் முடிச்சா சுப்ஹானல்லாஹ் 20 வயசு ஒருத்தர் வாகனத்தை எடுத்துக் கொள்வாரு. எந்த நிதானமும் இல்ல. போன நோன்பு பெருநாள் 2 நாள்ல 13 மையத்துகள், 13 மையத்துகள். நினைச்சிடத்தில் இறங்கியாச்சு, தண்ணிக்குள்ள கடல் இறங்கியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடலில் சமிச்சை தர குளிக்க வேண்டாம், பிரயாணம் செய்ய வேண்டாம், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே, எச்சரிக்கப்பட்டும் அப்படியே போவார்கள் என்றால் ஆபத்து இருக்குது என்று சொல்லி, இந்த இடத்துல இறங்கி குளிக்காதீங்க என்று சொல்லி ஊரார்கள் சொல்ல குளித்தால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அந்த இடத்துல மௌத்து வந்தா ஷஹீத் என்று அவருக்கு சொல்ல வேண்டாம். கண்ண மூடின இஸ்லாம் அல்ல, அடையாளத்தை வெளிப்படுத்தி வாழ சொல்லுது. பள்ளிக்குள்ள வாரம் இமாம் ஜமாத் முடிய பாக்குது, ரோட்ல வாகனம் நிப்பாட்டேலாம். முஸ்லிம்களே உங்களோட வாகனத்தை சரியா வச்சுக்கோங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. கண்ட இடத்துல நிப்பாட்டி பேச வேணாம். அடுத்த வாகனத்துல நோயாளி இருப்பார், பண்பாடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடையை அழகாக்குங்கள். சில நிறம் பள்ளிக்குள்ள வரவே படாது, சில ஆடைகள். அந்த நிறத்தை சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி அனுப்பினாங்க. ஒழுக்கம் இல்லைன்ற இஸ்லாம் இல்ல சகோதரர்களே. தேனியை போன்று முஸ்லிம் இருப்பார், எடுப்பதும் கொடுப்பதும் அத்துணை பண்பாடுகளும் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே சொன்னாங்க, ஹத்தா தகூனு கஷாமதி, நீங்க வெள்ளை உடம்பில் தெரிப்படும் மச்சத்தை போன்று நீங்க போக்கஸ் ஆகுவீங்க, உலகமெல்லாம் பரவுவீங்க. எங்கட பேரால, எங்கட பிறையால, எங்கட கொள்கையால, சகோதரர்களை கொள்கையால குடும்பத்தை குழப்புறது, கொள்கையால ஊரை குழப்பது, கொள்கையால ஊரை பிரிக்கிறது, மக்களை பிரிக்கிறது. உண்மையில் அவர் கொள்கைவாதி அல்ல, குழப்பவாதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாரு பெரிய கொள்கைவாதி? யாரையாலும் பிரிச்சாங்களா? யாரையாலும் ஒதுக்கினாங்களா? எங்கட வேகத்துக்கு போகலா சகோதரர்களே. எனவே நிதானம், இது ஒரு முஸ்லிமுடைய பண்பு. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலாம் தொழுது முடிஞ்சு சலாம் கொடுக்கிற மாதிரி வாழ்க்கையில நிதானம், அமைதி என்ற செய்தியை சொல்றது போல நான் உங்களை மன்னிக்கிறேன் என்ற செய்தியும் சலாமுக்குள்ளேயுது. என்ற கோச்சி கொண்டிருப்பவருடைய, பேசாதவருடைய முதலாவது வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் தான். ரெண்டு பேர் பேசாம இருந்து அவர் ஒருத்தர் மன்னித்து சலாம்ல முந்திக் கொண்டால் அவர் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர். பழிவாங்கிற குணம் இஸ்லாத்தில் இல்லை, மிருகத்திட்டே இல்லை. ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு புலி இன்னொரு மான் குட்டியை விரட்டுது, அது தப்புது, ஓடுது. அதே இடத்துல பிரசவிக்குது ஒரு குட்டிய. எழுதுறாங்க, அந்த புலிக்குட்டி அந்த மான் குட்டி பிறந்த குட்டியை தூக்கி கவ்விக்கொண்டே தாயை தேடி திரும்ப ஓடுகிறதாம். தாய்க்கு பதிலாக புள்ளைய பழிவாங்கிற குணம் புலிக்கே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குமா? அபூ ஜஹல்ட மகன் இக்ரிமா வாராங்க ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், மையத்திட குறை பேசவானம் எந்த பெரிய சஹாபியிட மையத்திலும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பச்சை பச்சையாக மக்காவிலே துரத்தி அடித்த அபூ ஜஹலுடைய மகன் வரும் வேளையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்சினு உத்குரு மஹாசின மௌதாக்கும், மௌத்தானவங்களோட நலவை பேசுங்க. இப்படி பழி வாங்கிருந்துச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேசினா சில வேளை பாவம், அந்த புள்ள மாணவன் பாவம் பழி வாங்கப்படுறது முடியாதே. சகோதரர்களே, பழிவாங்கிற குணத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்குமுக்கும் சம்பந்தமே இல்லை. கல்லால் அடித்தார்கள். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மரம் என்னிடம் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? யா ஷிபிலி, யா ஷிபிலி, கும் மிஸ்லி, கும் மிஸ்லி, மர மனிதனே மரமை போன்று நீ வாழ். மக்கள் எனக்கு கல்லடிக்கிறார்கள், நான் கனியால் அடிக்கிறேன். இது அன்பு நபியோட பண்பு. தாயிஃப்ல என்ன அடி அடிச்சாங்க? கல்லுதான் அடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலே அடிக்கல, பதுவா கூட செய்யல, கையேந்தினாங்க. மலக்கு தயார் சேர்த்தி விட்டிருந்தா அந்த வரலாறே இல்லை. மலைகளை துவா செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. சகோதரர்களே, என்ன மன்னிக்கிறோம்? காணி துண்டுக்கு மன்னிக்கிறோமா? பேசின பேச்சுக்கு மன்னிக்கிறோமா? வழக்கு 30 வருடம், 30 லைலத்துல் கத்ர கண்டுட்டோம். வருடம் தரவா ஹஜ் உம்ரா. ஆனா அரஃபா மைதானத்துல நானாம் தம்பி 2 பேரும் அழுது துவா செய்யறாங்க. 30 வருடமா நானாம் தம்பியும் பேசுறாங்க இல்ல. ஒரு கற்பத்துல வளர்ந்த பிள்ளைகள். தாய் சொல்றா, ஒரே மடியில விளையாடின பிள்ளைகள் எப்பதான் இது 2 பேரும் ஒரு சகனுக்கு வருவாங்களோ, முசாஃபா செய்வாங்களோ, என்ன பலன் சகோதரர்களே? உறவை முறிச்சவங்கட பக்கத்தில் உட்கார்ந்து கூட துவா செய்ய மாட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, துவா கபூல் ஆகாது. சகோதரர்களே, பழி வாங்குறத
மன்னிக்காத குணத்தை அல்லாட்ட கொண்டு வைத்து வைக்கிறதுக்கு முன்னால மன்னிச்சுட்டு போனா அல்லாஹ் மாளிகையை காட்டுவான், மஹ்ஷர்லயும் கேட்பான், நீ மன்னிக்கிறாயா? அடுத்தவன் செஞ்ச அநியாயத்தை மன்னிக்கிறாயா? மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனே உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், நீ வா சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கூப்பிட போறான். சகோதரர்களே, 7 ஜும்மாக்கு பின்னால யாராவது இருந்தா 10 வருட வழக்கு, 5 வருட வழக்கு, சொந்த தம்பி சொந்த நானா சகோதரர் மூத்தவருக்கு தம்பி சகோதரருக்கு சொல்லாம கல்யாணம் எடுக்கிறார். முழு ஊரும் ஜாம் என்று கல்யாணம், தம்பியை காணும், தம்பியிட பிள்ளைகள் இல்ல, தம்பியிட வீடு உள்ள மெரேது. மாலையில தம்பி பேசுகிறார் மனைவிக்கு, நான் நாளைக்கு வாரேன், கடையிலிருந்து வந்தா உங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறேன் சாப்பிடுறதுக்கு. சுபஹானல்லாஹ், இரவு 10 மணிக்கால போனை வச்சாரு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பேச கிடைக்கல, மையத்து தான் வீட்டுக்கு வந்துச்சு. முந்தினண்டு கல்யாணத்துக்கு சொல்லல, வேக வச்சாரு, பிடிச்சாரு, பழி வாங்கினாரு. சுபஹானல்லாஹ், அடுத்த நாள் மையத்துல விழுந்து கொண்டு அழுகிறார். என்ன பலன்? முந்தின நாள் கூப்பிட்டு வச்சிருந்தா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய பண்பை அல்லாஹ் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடையவர்களுடைய பண்பை அல்லாஹ் பேசுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மகள்ட மானத்தை வாங்கினவர், மிஸ்தா ஒரு முஸ்லிம் மனிதர் தான், செலவழிக்க மாட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இல்ல இல்ல அப்படி சொல்லலாம், உனக்கு இது நல்லவங்களோட பண்பு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 8 குழி வெட்டின சகோதரர்களே, அப்துல்லா பின் உபை பின் சலூல் கஃன் கேட்டு அனுப்புறார். யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பா கஃன் கேட்டாரு, தர முடியுமா? கமீஸ கேட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொடுத்தா தெரியும் யா ரசூலல்லாஹ். ஏலாது, பச்சை முனாஃபிக், விடுங்க உமரே என்று எழும்பி நின்றாங்க, ஜுப்பாவை எடுத்தாங்க. அந்த 8 மதீனால வெட்டின அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூலுடைய மையத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா மையத்து கபருக்குள்ள வைக்கப்பட்ட எங்கட நபியோட பண்பை பாருங்க. எதிரியோட உறவோட அல்ல, பக்கத்து கடையோட அல்ல, பக்கத்து வீட்டில் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும். அர்த்தத்தை பாருங்க எங்கே. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். மையத்து கபூர்ல வைக்கப்பட்டுச்சு. முனாஃபிக்குடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மதீனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எடுங்க அந்த மையத்தை வெளியே. எடுத்து அப்படியே காலில் வச்சாங்க, தலைய அப்படி மடியில வச்சு கொண்டே அப்படியே தலை முதல் பாதம் வரைக்கும் எச்சில் தெறிக்க அப்படியே ஊதினார்கள், துப்பினார்கள். அதற்கு பின்னால அவங்களோட கமீஸ் எடுத்து அப்படியே கஃன் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த அருமையான காட்சியை பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்குகள் உடனே கலிமா சொன்னாங்க, பண்போட வாழ்வோம், மன்னிப்போட வாழ்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாவத்தை மன்னிச்சு அருள் புரிவானாக. எல்லா குணத்தை தாயா அல்லாஹ், பண்பாட்டு தாயா அல்லாஹ், நாங்க மத்தவங்களை மன்னிக்க தயார் யா அல்லாஹ். நீ இதை கேட்கிறாய் ரஹ்மானே, நாங்க சலாமத்தை பரப்புகிறோம். எங்களை மன்னிச்சு வாழ வைப்பாயாக, பண்போட வாழ வைப்பாயாக, அஹ்லாக்கோட வாழ வைப்பாயாக. எங்களை எல்லா தவறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மன்னித்து தூய்மையோடு எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசறுகளை கழுகுகிறோம் யா அல்லாஹ். நீ எங்களோட பாவங்களை கழுவுவாயாக. எங்கள் உறவுகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்தாலும் யாழ்லா மனதால கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட தவறுகிறோம் யா அல்லாஹ். அநாதைகள் கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். முஸ்லிம்கள் ஒரு பக்கம் ஷஹீதாய் கொண்டிருக்கிறாங்க. உம்மட மையத்தை புள்ள வச்சு கொண்டு அழுகிறது யா அல்லாஹ். யாழ்லா தண்ணி குடிக்கிறதுல பம்பிளாஸ்ட் ஆகுது யா அல்லாஹ். குண்டு மழை பொழியப்படுகிறது யா அல்லாஹ். பாடசாலைகளுக்குள்ள விழுகிறது யா அல்லாஹ். ஒன்னு சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கிற இடத்திலும் இது நடக்குது. நீதான் இதுக்கு விடிவு தரணும், பதில் தரணும். எங்களை மன்னிப்பாயாக, அவர்களை வெளியாக்குவாயாக யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில் இருந்து யஹூதியத்தை வெளியாக்குவாயாக, அந்த மண்ணில் இருந்து யஹூதிகளை வெளியாக்குவாயாக, சியோனிசவாதிகளை வெளியாக்குவாயாக. உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். யாழ்ல இறங்கும் உள்ளத்தை தாயா அல்லாஹ், உருகும் உள்ளத்தை தாயா அல்லாஹ், யாழ்ல விட்டுக் கொடுக்கும் உள்ளத்தை தாயா அல்லாஹ். சலாம்ட கருத்தோடு உண்மையான முஸ்லிமாக வாழ, உண்மையாக உன்னை சந்திக்க மறுமையில தௌஃபீக் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week. Insha'Allah.